நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். உட்காருமா. அட உட்காருமா. உன் கூட நான் எங்கேயுமே வர்றதில்லைன்னு தானே கம்ப்ளைண்ட் சொல்ற. உன் ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். நாம சனிக்கிழமை வேளாங்கண்ணி போறோம். ஆஹா, இது நல்லா இருக்கே. எனக்கு கூட 2-3 நேர்த்தி கடன் இருக்கு. அங்க போய் நான் அதை நிறைவேற்றிடுவேன். சனி ஞாயிறு அங்க போறதுக்கு ரெடியா இருமா. என்னம்மா உன் முகத்துல சந்தோஷத்தையே காணும்? அது இவளுக்கு ஒரு தலைவலி வந்திருக்கு. அது இவளை விட்டு போவே மாட்டேங்குது. அதனால இருக்கும். அப்படியா? அங்க போனதும் தலைவலி எல்லாம் போயிடும். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு வரலாம். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டம்மா. தென்காசியில இருக்கிற உன்னோட தாத்தா உனக்காக ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காரு. பையன் செங்கல்பட்டு தான். சொந்தமா பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். விசாரிச்சப்ப நல்ல பையன்னு தான் கேள்விப்பட்டேன். நான் இப்ப படிச்சிட்டு இருக்கேன்லப்பா. படிப்பை நிறுத்தணும்னு நான் சொல்லலையே. பையன் இப்பவும் பிசினஸ்க்காக படிச்சுக்கிட்டு இருக்கான். ஜப்பான், சிங்கப்பூர்ல எல்லாம் அங்கங்க போய் ஒரு கோர்ஸ் படிக்கிறான். அது கூட இங்கேயும் பிசினஸ் பண்றான். இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா. அதெல்லாம் சரியா இருக்காது. கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்காக உன்னோட படிப்புக்கு எதுவும் தடையா இருக்காது. அதை பத்தி நான் அவங்கிட்ட பேசிட்டேம்மா. இருந்தாலும் 3-4 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறேன் தானே நீ இப்ப சொல்ல வர. ஆனா கூடிய சீக்கிரத்துல ஒரு நல்ல பையன் கையில உன்னை ஒப்படைச்சிட்டு உங்க 2 பேரோட பேருக்கும் இந்த எல்லா சொத்தையும் எழுதி தரணும் தான் நான் ஆசைப்படுறேன். என்னம்மா மௌனமா இருக்க? அப்பா சொல்றதுலயும் விஷயம் இருக்குமா? இந்த எல்லா சொத்தையும் பாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆள் வேணும்ல. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு இருக்கேன். என்னைக்கு இருந்தாலும் நீ கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். அதை சீக்கிரம் பண்ண போற, அவ்வளவுதான். ஆமா, உனக்கு இதுல வேற ஏதாவது பிரச்சனை இருக்காமா? நீ என்னம்மா யோசிக்கிற? அவ என்னன்னா எதிர்ப்பு சொல்ல போறா. நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுதான் அவளோட முடிவு. அப்படின்னா நம்ம கல்யாண ஏற்பாடு ஆரம்பிச்சிடலாம். அப்பா, என்னம்மா? கூடிய சீக்கிரத்துல எனக்கு கல்யாணம்னு சொல்லும்போது சீக்கிரம் ஒண்ணு இல்லையே. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலங்கிறது கண்டிப்பா வரும்ல. நீ இப்பவே அதுக்காக ரெடி ஆயிக்கம்மா. மத்த எல்லாத்தையும் இந்த அப்பா பாத்துக்கிறேன். நீ அந்த வினுவை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிடுயோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். நான் அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் நீ அவனும் உயிரோடவே இருக்க மாட்டீங்க. நீ வினுவை பார்க்க போனல, அப்போ அவளுக்கு தலைவலி, ரஞ்சித் கூட ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்கேன்னு அண்ணன் கிட்ட சொன்னேன். உன்னை எங்கேயும் தனியா அனுப்பிடக்கூடாதுன்னு அண்ணன் சொல்லியிருக்காரு. அதோட அர்த்தம் என்ன? உன் அப்பாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு போல. அதான் இப்படி கல்யாணத்தை அவசரமா பண்றாரு. ஆண்டி, நீங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்ப எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம்னு சொல்லணும். நான் சொல்ல மாட்டேன். உன்னோட எதிர்காலத்தை பத்தி நீ தான் ஒரு முடிவெடுக்கணும் ஷெரீன். காதலிச்சவனை கல்யாணம் பண்ணணுமா இல்ல உங்க அப்பா பேச்ச கேட்கணுமா?
வினுவை ஏமாத்தினா அவன் சும்மா இருப்பானா? புலி மாதிரி பாஞ்சுக்கிட்டு அவன் இங்கதான் வருவான். அதுக்கப்புறம் பல பிரச்சனை வரும். நீ நல்ல யோசனை பண்ணி ஒரு முடிவெடுமா. உன் கூட ஆன்ட்டி இருக்க. ஹலோ சார். பாலசுதா, ரெவென்யூ பிரின்சிபல் செக்ரட்டரி ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு. டிரான்ஸ்ஃபரா? என்ன சார் திடீர்னு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நீங்க நேர்ல வந்து தான் கேட்கணும். மூணார்ல ஸ்பெஷல் தாசில்தாரா உங்களை அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. மூணார்லையா? ஆமா. தேவிகுளம் சப் கலெக்டர் 2 மாசம் லீவ்ல போயிருக்காங்க. மூணார் ஆபீஸ்ல நீங்க அவரோட பொறுப்பை ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். சார் திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர், பசங்க தனியா இருப்பாங்க சார். அவங்க சின்ன பசங்க இல்ல, இப்போதைக்கு அங்க போய் சார்ஜ் எடுத்துக்கங்க. டிரான்ஸ்ஃபர் ஆர்டரை நான் உங்களோட மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். சொல்லப்போனா நீங்க நாளைக்கே போய் ஜாயின் பண்ணணும். ஓகே? சரிங்க சார். இப்படி ஒரு டிரான்ஸ்ஃபரை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையேம்மா. கவர்மெண்ட் எம்ப்ளாய்ங்கிற முறையில கேரளால எங்க இருந்தாலும் வேலை பார்க்க தயாரா இருக்கணும். நீங்க போயிட்டீங்கன்னா இங்க இருக்க வேலையை யார் பார்ப்பாங்க? அங்க சார்ஜ் எடுத்துக்கிட்ட சப் கலெக்டர் 1 வாரத்துக்கு லீவ்ல போயிருக்காரு. அதனாலதான் ஸ்பெஷல் தாசில்தாரா எனக்கு மூணாருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்கு. இது ஒரு பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்னு தான் எனக்கு தோணுது. எதுக்காக? லஞ்சம் வாங்கின கேஸ்ல உங்களை மாட்டி விட முயற்சி பண்ணவங்க தான் இதையும் பண்ணிருப்பாங்க. நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிற வரைக்கும் எங்க வேணாலும் நான் வேலை பார்க்க தயாரா இருக்கேன். இந்த டிரான்ஸ்ஃபரை எப்படியாவது கேன்சல் பண்ண முடியுமாமா? வினு, அம்மாவை மூணாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. அம்மா நம்மள விட்டு போறத நினைச்சு உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா? எதுக்கு? இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் நடக்கல. 12 வருஷத்துல 5 ஊர் நம்ம மாறி இருக்கோம்ல. அன்னைக்கு இல்லாத ஃபீலிங்ஸ் இப்ப மட்டும் எதுக்கு? அன்னைக்கு அம்மா கூட நாம 2 பேரும் இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லையே. அம்மா இப்ப தனியா தான் மூணாருக்கு போய் ஆகணும். தனியா போறதுக்கு எதுக்கு பயப்படணும்? மேப்பை ஃபாலோ பண்ணி போனா டைம்க்கு போயிடலாம். மூணாருக்கு போய் ஆபீஸையும் தங்குற இடத்தையும் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயம் இல்ல. அம்மா நம்மள விட்டு முதல் முறையா போறாங்க இல்லையா? அதுக்கு கொஞ்சம் கூடமா வருத்தம் இல்ல? அம்மாவோட முந்தானையை பிடிச்சி சுத்துறதுக்கு நீயும் நானும் சின்ன குழந்தைங்க இல்ல. அம்மா அங்க போய் இருக்கட்டும். அப்பதான் நம்மளால ஃப்ரீடமா இருக்க முடியும். நீங்க போனதுக்கு அப்புறம் இங்க என்ன ஆகும்னு அவன் தெரியாம பேசுறாமா. நான் இல்லாம இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும் போல. சொல்ல போனா நான் போகாம இருக்க முடியாது இல்லையா? இங்க இருக்கிற வெயில விட்டுட்டு மூணார்ல இருக்கிற குளிர் பிரதேசத்துக்கு நான் கொஞ்ச நாள் அங்க போய் இருக்கேன். நான் சூப்பரண்டென்ட் ராமகிருஷ்ணன் மேடம். மேடம் இப்போ எங்கே வரீங்க? ஓகே ஓகே மேடம். அங்கேருந்து ரைட் எடுத்து ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கன்னா போதும். நான் கெஸ்ட் ஹவுஸில் தான் இருக்கேன். ஹரி,
சார் கூப்பிட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிட்டே இருக்க, அப்படி இருந்தா எப்படி கேட்கும்? நான் என்னோட டியூட்டியை சரியா தான் சார் பாக்குறேன். கொஞ்ச நாளாவே அதான் உன் டியூட்டியா இருக்கு. மேடம் வரதுக்கு டைம் ஆயிருச்சு, உடனே போய் கேட்ட தர. சரிங்க சார். மேடம் வந்துட்டாங்க சார். மேடம். நீங்க தானே ராமகிருஷ்ணன்? ஆமா மேடம். ராமகிருஷ்ணன், நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இந்த இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இல்ல. பழக்கமில்லாத இடத்துக்கு போகும்போது நம்மள வரவேற்கிறதுக்கு யாராவது இருந்தாங்கன்னா நமக்கு சந்தோஷம் தானே மேடம். உள்ள போய் டோர் லாக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு குளிராது மேடம். ஹரி சார், மேடத்தோட லக்கேஜ் எடுத்துட்டு. சரி சார். மேடம், குவார்டர்ஸ் அவைலபிளா இல்ல, அதான் நீங்க தங்குறதுக்கு இந்த வீட்டை ஏற்பாடு பண்ணோம். அப்புறம் இந்த ஃபுட்டு ஹோட்டல்ல இருந்து வர வைக்கிறேன் மேடம். லக்கேஜை மேடத்தோட ரூம்ல வச்சிருங்க. இவர் இங்க இருக்க செக்யூரிட்டி ஹரி. பார்க்கறதுக்கு வில்ல மாதிரி இருப்பாரு, ஆனா ரொம்ப நல்ல மனுஷன். அவர் எப்பவுமே இங்கே தான் இருப்பாரு. மேடம், நீங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா அவர்கிட்ட சொல்லி விட்டா போதும். எனக்கான வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்க நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் அது கூட என்னால மேட்ச் ஆக முடியும். சப் கலெக்டர் லீவ்ல இருந்தாலும் தினமும் கால் பண்ணுவாரு. ஸ்பெஷல் தாசில்தாருக்கு அதிகமான பொறுப்பு இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. எனக்கும் கால் பண்ணிருந்தாரு. ராமகிருஷ்ணன், நீங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? தேவிகுளம் தாலுகா ஆபீஸ்ல ஜூனியர் சூப்பரண்டா வேலை பார்த்தேன். இங்க வந்து 8 வருஷம் ஆச்சு மேடம். உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க நேர்மையா வேலை பார்த்ததுக்காக இடையில சஸ்பென்ஷனும் வாங்கியிருக்கீங்க. கரெக்டா மேடம்? நாளைக்கு நான் சார்ஜ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ராமகிருஷ்ணன் நீங்க என்ன பார்த்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தேன். 2 கேள்விகள் இருக்கு. சப் கலெக்டர் லீவ்ல போறதுக்கு என்ன காரணம்? எந்த காரணத்துக்காக என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க? இந்த 2 கேள்விகளுக்கும் என்கிட்ட ஒரே ஒரு பதில் தான் இருக்கு மேடம். பிகே பிளான்டேஷன். இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளான்டேஷன், அதோட எம்டி யாருன்னா மல்லிகா பிரதாப். வருஷத்துக்கு முன்னாடி மல்லிகா பிரதாப் வாங்கின பிளான்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல இப்போ புதுசா ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு பயந்து தான் சப் கலெக்டர் அதுக்கான சார்ஜை உங்ககிட்ட கொடுத்துட்டு லீவ்ல போயிட்டாரு. இப்போ உங்க வேலை என்னன்னு நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே மேடம். ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலையும் இருக்கிற 2 முக்கியமான பேர் இதுல இருக்காங்க மேடம். கம்ப்ளைண்ட் உண்மைதான். ஆப்போசிட்ல இருக்கிறது மல்லிகா பிரதாப்னு ஒரு கார்ப்பரேட் லேடி இருக்கிறாங்க. மேடம், இதை நீங்க கொஞ்சம் கவனமா தான் ஹேண்டில் பண்ணணும். அவங்களுக்கு அதிகாரம் மட்டும்தான் இல்லை மேடம். ஆனா இந்த ஊர்ல ஆட்சி நடத்துறது மல்லிகா பிரதாப்ங்கிற ஒரு அயன் லேடி தான். கிரீடம் வைக்காத ஒரு ராணி. என்ன கதவு திறந்து போட்டிருக்கு? அவன் சீக்கிரம் எந்திரிச்சிட்டானோ? ஆமா, நீ எங்க போயிட்டு வர? மூணார்ல இருக்க ஆபீஸ்ல அம்மா சார்ஜ் எடுக்க போறாங்கல்ல, அம்மா பேர்ல வேண்டிக்க கோவிலுக்கு போயிருந்தேன். எங்க இவ்வளவு சீக்கிரம் கிளம்புற? அதை தெரிஞ்சுக்கிறது உன் வேலை இல்ல. காலையில எழுந்ததும் உனக்கான சாப்பாடு சமைச்சு வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போடா. நான் ஹோட்டல்ல சாப்பிட்டுக்கிறேன். நில்ல, இப்ப அம்மா இங்க இல்ல,
நேத்து மாதிரி லேட்டா வராத. நான் இங்க தனியா இருக்கிறத மறந்துடாத. கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. உனக்கு தனியா இருக்க போர் அடிச்சதுன்னு உன் லவ்வரை கூப்பிடணும்னு தோணுச்சுன்னு வையே, அப்புறம் நீ இருக்கவே மாட்ட. நான் உன்னோட அக்காடா. நீ ஒன்னும் எனக்கு அட்வைஸ் பண்ண வராத. அம்மா இங்க இல்லாததுனால இனிமே நான் சொல்றத நீ கண்டிப்பா கேட்கணும். நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன், லேட்டா தான் வருவேன். அதை நீ அம்மாட்ட சொல்லக்கூடாது. மீறி சொன்ன அப்புறம் இந்த வீட்டுல உனக்கு நிம்மதின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. இங்க இருக்கிற தோட்டங்கள்ல 70% பிகே பிளான்டேஷனோடது. பிகே பிளான்டேஷனோட பில்டிங்ல தான் ஸ்பெஷல் தாசில்தார் ஆபீஸ் செயல்பட்டு வருது. பிரிட்டிஷ் காலகட்டத்துல கலர்ல கட்டி ஷீட் போட்ட பில்டிங்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்கு மேடம். வெல்கம் மேடம். வெளியில பாக்குறதுக்கு தான் பழசா தெரியும் மேடம், ஆனா உள்ள எல்லா வசதிகளும் இருக்கு. வாங்க மேடம். ஹலோ, மூணார்ல ஸ்பெஷல் தாசில்தாரா பாலசுதா சார்ஜ் எடுத்துட்டாங்களா? சார்ஜ் எடுத்தாச்சு. நான் கால் பண்ணும்போது நீ எங்க போயிருந்த? நான் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தேம்மா. அம்மா, மூணார்ல நிறைய பிரச்சனை இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்றாங்க. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. எக்காரணத்துக்கு ஒன்னும் பிரச்சனைக்கு போயிடாதீங்க. போக மாட்டேமா, ரொம்ப நல்ல பொண்ணா நான் இங்க இருந்துக்கிறேன், சரியா? அதுக்கப்புறம் எனக்கு மறுபடியும் அங்க டிரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு சொல்லி நான் முயற்சி பண்றேன். அகிலா, இப்ப நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன்டா. எனக்கு புரியுதுமா. ஓகே, பாய். அம்மா. மேடம், யூனியன் தலைவர்களா இருக்க இந்திரன் சாரும் தாமஸும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. அவங்கள வர சொல்லுங்க. அந்த 2 பேருமே இங்கே பிரபலமா இருக்க யூனியனோட தலைவர்கள். ரொம்ப டேஞ்சரானவங்க. பழகிறதுக்கும் சரி, சண்டை போடுறதுக்கும் சரி. நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரி மேடம். வணக்கம் மேடம். தாமஸ், நீ உட்காரு. நாங்க யாருன்னு சூப்பரண்டன்ட் உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. ஆமா, உங்களுக்கும் வேலை இருக்கு, எங்களுக்கும் வேலை இருக்கு. அதனால நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். இங்க முக்கியமான தேயிலை தோட்டமும் ஃபேக்டரிகளும் பிகே குரூப்போடது. தெரியும். அவங்க இப்ப தொழிலாளிகளை ரொம்பவே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. டீ பிளான்டேஷன் ரொம்ப நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி பல ஏக்கரா இருக்கிற தோட்டத்தை ரெசார்ட்டா மாத்தி அந்த நிலத்தை அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதெல்லாம் தொழிலாளிங்க தங்குறதுக்கான இடம்னு தொழிலாளிகளை நம்ப வச்சிருக்காங்க. இந்த சதி வேலையை தெரியாம தொழிலாளிகள் எல்லாம் முதலாளி மல்லிகாவை தெய்வத்துக்கு சமானமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி தெரிஞ்சுக்கிட்ட சில தொழிலாளி குடும்பங்கள் அவங்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்திருக்காங்க. பிளான்டேஷன் சம்பந்தப்பட்ட எல்லா கட்டட வேலைகளையும் நீங்க ஸ்டாப் பண்ணி தொழிலாளிகளுக்கு நீங்க நீதி வாங்கி தரணும். அதுதான் எங்களோட வேண்டுகோள். தொழிலாளிகளோட புகாரும் சட்டத்துக்கு புறம்பாதான் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்றதுக்கான எல்லா எவிடன்ஸுகளும் இங்கதான் இருக்கு. தேவைப்பட்ட இன்னும் கொடுக்குறோம். இது எல்லாம் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் இல்லையா? நான் அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். நீங்க ரொம்ப நேர்மையான அதிகாரின்னு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதான் நேர்ல பார்க்க வந்தோம். இங்க இருக்கிற எல்லா ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ்லயும் மல்லிகாவோட ஆளுங்க இருக்காங்க. அதனால
இத பத்தி நீங்க சீக்கிரட்டா விசாரணை பண்ணி அதுக்கான நடவடிக்கை நீங்க எடுத்தாகணும். நான் அதை பத்தி படிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பாக்குறேன். பண்ணணும். இல்லைன்னா தொழிலாளர்களை கூட்டிட்டு வந்து இந்த ஆபீஸுக்கு முன்னாடி கண்டிப்பா உண்ணாவிரதம் இருப்போம். தொழிலாளர்கள் ஒற்றுமை. மேடம், கூடிய சீக்கிரத்திலேயே கட்டடம் கட்டக்கூடாதுன்றதுக்கான ஸ்டே ஆர்டர் வாங்கி ஆகணும். கொடுத்த புகார் உண்மையா இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நாளைக்கே நான் ஸ்டாப் மோமோவை கொடுப்பேன். என்னோட அதிகார வரம்புல எந்த ஒரு ஆக்கிரமிப்பு கட்டடத்தையும் நான் கட்ட விட மாட்டேன். போதும், இந்த வார்த்தை எங்களுக்கு போதும். ஆமா, நம்ம கிளம்பலாமா தாமஸ்? நாங்க வரோம் மேடம். PK பிளான்டேஷன், மல்லிகா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.